டாடா ஹெக்ஸா வண்டி கூலிங்கே வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஏசி கூலிங் அவ்வளோவா வரல. அதே சமயம் த்ரோவும் அவ்வளோவா இல்லை. 3ல் 4ல் இந்த மாதிரி வச்சா தான் காற்றே வருது. சரி ஃபில்ட்ரு தான் எதுவும் பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃபில்ட்ரு கழட்டி பார்த்துட்ருக்கேன். இந்த வண்டிக்கு ஃபில்ட்ரு ஏசி ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் க்ளோ பாக்ஸை வந்து கழட்டணும். கழட்டினா உள்ளே இருக்கும். ஃபில்ட்ரு கழட்டி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஃபில்ட்ரு ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக தான் ஒரு கேப் இருக்குது. இது இந்தளவுக்கு இருக்குது. இன்னொரு ஃபில்ட்ரு கழட்டுறேன். இதில் 2 ஃபில்ட்ரு வந்துட்டு வரும். இது பாருங்கள், இந்த ஃபில்டரில் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக சோக் ஆகிடுச்சு. கஸ்டமர்கிட்ட ஃபில்ட்ரு எப்போ சார் லாஸ்ட்டாக மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டுட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் க்ளீன் பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு வந்து நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு ஆகாது. ஃபில்ட்ரு நீங்கள் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் விட்டிங்கன்னா தான் ஆகும். இது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி அடையாக உட்காந்துருச்சு. இது வந்து கொஞ்ச நாளில் ஒரு மாதம் 2 மாதத்தில் ஆகிறதில்ல. இது வந்து கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக இது போல் க்ளீன் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். நீங்கள் ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்க ஏரியாவில் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை, இங்கே பாருங்கள் அடையாக எவ்வளோ குப்பை. இந்த குப்பைனால தான் உங்களுக்கு வந்து காற்றே வந்துட்டு வரல. இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். க்ளீன் பண்ண பிறகு ஃபில்ட்ரு பாருங்கள் புதுசு மாதிரி ஆகிடுச்சு. தயவு செஞ்சு ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி ஃபில்டரை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கும் பிரச்சனை, வண்டிக்கும் பிரச்சனை. சின்னதாக இருக்கையிலே சரி பண்ணிவிடுங்க தயவு செஞ்சு. முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், கூலிங் செக் பண்ணுறேன். கூலிங்லாம் அருமையாக இருக்குது. கஸ்டமர் என்னமோ ஏதோ பயந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார், ஏதோ பெரிய பிரச்சனை போலன்னு.